Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு நான் ரவா கேசரி செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரவை 1 பவுல், sugar 1/2 பவுல். நான் எந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கேனோ அதுக்கு 1/2 பங்கு sugar எடுத்துருக்கிறேன். அப்பதான் இனிப்பு கரெக்டா இருக்கும். முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழம், கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர், நெய் 3 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன். நான் அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன். இதில் நாம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மஸும் ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அடுத்தது இந்த உலர் திராட்சையை வறுத்துடலாம். இதையும் நல்லா வறுத்துட்டோம், புஷ்ஷுன்னு வந்துடுச்சு பாருங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இதே பேன்ல நாம எடுத்து வச்ச ரவையை போட்டுடலாம். ரவை நல்லா முருகலா பண்ணக்கூடாதுங்க. அதே டைம்ல நல்லா வறுக்கவும் வேணும். கலர் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. ரவைய நல்லா வறுத்துட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும், நல்லா வறுக்க வேண்டாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ரவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோம். நான் இந்த பவுலுக்கு 1 கப் பவுல் எடுத்திருக்கிறேன் ரவை. அதனால தண்ணி 3/2 பவுல் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 3/2 பவுல் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நாம ரவையை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம எடுத்து வச்ச கலர் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய். நெய் அதிகமா சேர்த்தா சாப்பிடுறதுக்கு திகட்டும், அதனால 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். நெய் 1 ஸ்பூன். இப்ப நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவை நல்லா வெந்துகிட்டு இருக்கு, நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இருந்தா அப்படியே உடைச்சு விட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இல்லைன்னா ரவை வேகாது, அதுக்காக நம்ம மூடி வச்சிருக்கிறோம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம சுகர் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் போட்ட உடனே நல்லா தண்ணி ஆயிடும் பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப வத்திரும். பாருங்க, சுகர்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வந்துருச்சு வெளியில. இனி கொஞ்ச நேரத்துல இது அப்படியே வத்திரும். ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் கெட்டி ஆகட்டும்.
கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய், ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டால் போதும். ஏலக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஸ்வீட்டா சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.